சூரிய பகவான் அடிக்கிற சுளீர் வெயிலில் பாவம் என்னோட நாய்க்குட்டி ரொம்ப கஷ்டப்படுது. அண்ட் அதை வளர்க்குறேன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறேன். மண்டையில் பட்டனாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 பேரும் நல்ல ஒரு குளிர்ச்சி சாலடை பண்ணி சாப்பிட்லான்னு முடிவெடுத்தோம். அதுதான் இன்னைக்கான கதை. வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிறேன் எபிசோட் 18. நான் போடுற கான்டென்ட் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை என்டர்டெய்னிங்காகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற ஒரு ஃபாலோ எனக்கு நிறைய பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு ஹியூமன் கிரேட் வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட். ஹியூமன் கிரேட்னா ஒன்றும் இல்லை, அதை நானும் சாப்பிட்லாம், என் நாய்க்குட்டியும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு மேட்டராக கொஞ்சம் வாட்டரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு குக்கும்பரும் கேரட்டையும் எடுத்துக்கிட்டேன். நல்ல தோல் சீவி பாதி அவனுக்கு பாதி கம்பெனிக்கு, அதாவது எனக்கு. ஃப்ரூட்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து தோல் சீவி சோப்பா விட்டு க்ளீனாக எடுத்துக்கிட்டேன். மறக்காமல் இந்த நடுவில் இருக்க கொட்டையை தூக்கி போட்டுருங்க, அதில் சைனட் இருக்கு, நாய்ங்களுக்கு பிரச்சனையாயிரும். சேம் இதுலேயும் பாதி அவனுக்கு பாதி கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல தடா சைஸில் இருக்க செவ்வாழை பழம். இதில் மட்டும் அவனுக்கு 1/3 தான், பிகாஸ் இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம்னா பட் கிரேட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம். நான் மட்டும் கொஞ்சம் முக்கால்வாசி ஏற்றுக்கிட்டேன். அடுத்தபடியாக நான் மட்டும் ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை ஃபுல்லாக ஆட்டையை போட்டுக்கிட்டேன். பிகாஸ் கூகுளில் பார்க்குறப்ப இதில் இருக்க அசிட்டிக் கண்டென்ட் டாகோட ஸ்டொமக் அப்செட் பண்ணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தட்டி விட்டாச்சு. இந்த கேரட்டும் குக்கும்பரும் அப்படியே கூட தான் சாப்பிட மாட்டான். அதனால ஜாரில் போட்டு 4 டார் விட்டா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதில் அரையாத பீஸை நான் எடுத்து ஆட்டையை போட்டு வாயில் சாப்பிட்டுப்பேன். கம்பெனி சீக்ரெட். இப்போ இந்த வெஜிடபிள் ஃப்ரூட் இதையும் அப்படியே கொடுத்தா இவன் சாப்பிடுவானான்னு டவுட் தான். பட் இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி சேர்க்கறதுக்கு ஒரு பங்கம் பைண்டர் இருக்கான். அவன் தான் போன் பிராத். லிட்ரலி இந்த கறி தண்ணி வாசனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாய்சனையே நல்ல 7ஆம் அறிவில் உள்ள சூர்யா மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டே சாப்பிடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபேவரட். இதுதான் மாராவோட பிளேட்டு அண்ட் இதுதான் லோக்கி மேனோட பிளேட்டு. அவன் பிளேட்டு மட்டும் பார்க்க கொஞ்சம் ஒன் சைடடா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபைனல் டச்சா தான் ஒரு காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட் அவனுக்கு போட போறேன், விச் இஸ் ப்ளூபெரி. நண்பர்களே, விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வாரத்துக்காவது தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானே இன்னும் ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு பார்க்கல. பட் இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான். நாய்ங்களுக்கு நல்லது. நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டேன், எல்லாத்துலயும் இதில் வச்சுக்கிறானுங்க. கீழே நான் கட்டிங் போற சத்தம் தலைவனுக்கு காதுல ஊந்துச்சு போல. அதனால தான் செட்டிங்கா வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான். கொடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிட்றான்ட்டுன்னு. நண்பர்களே, இதில் வச்ச தடையமே இல்லாத மாதிரி நல்ல தவடாவை சுழற்றி நக்கி ஃபுல்லாக வலிச்சு காலி பண்ணிட்டான் போல். சக்ஸஸ் நம்ம பிளானு. இதில் ஏதாவது நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு சூப்பர்னு போட்டு போங்க. இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கரெக்ட் பண்ணி அந்த பதிவையும் கீழே போட்டு போங்க. அதை படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் நீங்கள் போடுறத பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிறேன். நீங்கள் தான் என் டீச்சர்.